ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மேகி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற சோயா சாஸ் வந்து நம்ம இப்போ வீட்லேயே செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான வேலை செய்யலாம், வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்போ சின்ன சின்ன குக்கர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால இதை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு வந்து சுகர் போட்டுட்டு இதை அப்படியே விட்டுறணும். ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து தானாக மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், மெல்ட் ஆகுது, நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக தெறிக்கும், கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஆட் பண்ணதுமே வந்து இந்த மாதிரி அடியில் ஃபுல்லாக அப்படியே திக்காக இருக்கும். இதெல்லாமே நம்ம இது வந்து கொதிக்கும்போது ஃபுல்லாகவே சரியாயிரும். ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்குன்னு. அடியில் ஒட்டினது ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பெப்பரும் உப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.